வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு ஏப்ரல் 22 புதன்கிழமை. நீங்க பூக்களோட விலைகள்லாம் என்னைக்காவது குறைஞ்சா நான் வியாபாரத்துக்கோ அல்லது அலங்காரத்துக்கோ சாமிக்கோ பூஜைக்கோ அதிகமாக வாங்குவேன் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த நாள் இன்னைக்கு தாங்க. இன்னைக்கு மல்லிகைப்பூ மற்றும் ரோஜா, கனகாம்பரம், முல்லை போன்ற எல்லா பூக்களுமே விலை குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்கள் பூக்களை தாராளமாக அதிகமாக வாங்கி பயன்படுத்தலாங்க. இன்னைக்கு மல்லிகைப்பூ கிலோ 250 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. முல்லைப்பூ கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சூப்பர் ரோஜா கட்டு 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி பூ கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தாமரைப்பூ ஒன்று 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. துளசி ஒரு கட்டு 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மறிக்கொழுந்து கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செண்டுமல்லி கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கோழிக்கொண்டை பூ கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சம்மங்கி பூ கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அரளிப்பூ கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நந்தியாவட்டம் பூ கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பட்டன் ரோஸ் கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஜாதி மல்லி கிலோ 350 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கனகாம்பரம் கிலோ 600 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. பூக்களோட விலைகளில் கனகாம்பரம் மட்டும்தாங்க இன்னுமே 500 ரூபாய்க்கு மேலே கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதனால கனகாம்பரத்தை நீங்கள் கொஞ்சம் குறைவாக வாங்கி பயன்படுத்துனீங்கன்னா செலவுகளை குறைச்சிக்கலாங்க. நீங்கள் பூ மார்க்கெட்டில் வந்து மொத்தமாக பூக்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா 2 அல்லது 3 கடையில் விலை விசாரிங்க. எங்கே பூக்களோட விலை குறைவாகவும் நல்ல பூக்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களோ அந்த கடையில் மொத்தமாக நீங்கள் வாங்கிக்கோங்க. பூக்களை மொட்டுக்களாக வாங்கினீங்கன்னா 2 நாளைக்கு வச்சு பயன்படுத்தலாங்க. விரிஞ்ச பூக்களோட விலை குறைவாக இருக்கும், ஆனால் அன்னன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி இன்னைக்கு விலைக்குறைவாக கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோவை வெளிவருது. நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் வாங்கினா உங்களுடைய செலவுகளை குறைக்கலாம் அப்படின்னு வீட்டில் இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.